ஹலோ மக்களை 321 எபிசோட் போயிடலாம். எபிசோட் நெஜியோட பேட்டில் ஃபீல்ட கட்டுறாங்க. பார்த்து எல்லாரும் ஈக்குவலா சண்டை போட்டுருக்காங்க. யார் ஆமான்னு சொல்ற சிக்கமர், இது என்னோட முட்டாள் கிளாஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றான். முட்டாள்னு சொன்னோட நாட்டு டென்ஷன் ஆயிட்டான்டே. நீ தாண்டா முட்டாள் சொல்லி சிக்கமர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஹொக்காகேன்னு சொல்லிட்டாலே அது முட்டாள் தான் இவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல ஹொக்காகே அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப எல்லாத்தையும் அவன் நம்பவே வச்சுட்டான்னு சொல்றான். அது மாதிரி லேடிஸ் சொன்னடை வரை இவங்கள பெட் கட்டி இருக்காங்க. இவன் கண்டிப்பா ஹொக்காகே ஆவான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமர். உடனே வந்து டான் நினைக்காரு, ஃபர்ஸ்ட் லேடிஸ் சொன்னடை நவாக்கி மேலே நம்பிக்கை வச்சா, அது மாதிரி ஏமல் நம்பிக்கை வச்சா, இப்போ வந்து நருட்டோ மேல நம்பிக்கை வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. சரி எல்லாரும் பொறுமையா இருங்கடா, உங்களை தானே நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நருட்டோ அப்படி பொறுமையா நடந்து பார்க்கான். இவங்களாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உடனே சடனா ஒருத்தர் கை கட்டுறான். உடனே நருட்டோ சொல்றான், டே இவன் மட்டும் தான்டா எதிரி, மிச்சம் எல்லாருமே நார்மலா தான், அதனால இவனை மட்டும் பொழந்தெடுங்க சொல்றான். உடனே சிக்கமர் சொல்றான், நருட்டோ எல்லாத்தையும் செக் பண்றவரை நீங்க பொறுமையா இருங்க, அதுக்கு முன்னாடி என்ன வட்டத்தொட்டு வந்தீங்க எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சிடும் சொல்லிட்டான் சிக்கமர். அதுக்கப்புறம் அடுத்து மெடிக்கல் கேம்ப காட்டுறாங்க. பார்த்தா ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து 2 சினோபி வந்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு, சீக்கிரம் மெடிக்கல் இன்ஜெக்ஷன் வச்சு தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த சினோபி வந்து உள்ளே விட மாட்டேங்கா, நீ வெளியே போ, நீ ஒயிட் சிட்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். நருட்டோ இங்க வரத வர யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்றான். நீங்க காப்பாத்தலன்னா அவர் செத்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா சக்கரை ஒரு மாதிரி சோகமா இருக்கா, ஆனா விடவே மாட்டேங்க அந்த சினோபி உள்ள. நீங்க மட்டும் என்னோட ஹஸ்பண்டை காப்பாத்தலாம், நானும் செத்துருன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போறாவா. உனக்கு சினோபி கத்திக்கிட்டே இருக்காரு, உன்னை விட முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு வருத்தமா இருக்கு. உன்னை சக்கரை சொல்றா, என்னாலும் பிரச்சனை இல்லை, அவரை உள்ள வரவங்க நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றா. உடனே அவர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அது உண்மையிலே ஒயிட் சிட்ஸ் அந்த 2 பேரும். பார்த்தா சடனா 2 பேரும் மாறி சக்கராவை போட்டுத்தல போறாங்க அவங்க. பார்த்தா தலைவன் மேல இருந்து வந்து ஒரு போடுதான், போடுல ஒயிட் சிட்ஸ் செதறிட்டான். சக்குரா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்காம, இது நம்ம நருட்டோன்னு சொல்லிட்டு சீசனை சந்தோஷப்படுறா. பார்த்தா தலைவன் எல்லா பேட்டில் ஃபீல்டும் இறங்கிட்டான். இங்க ஒரு பக்கம் நெஜி ஒயிட் சிட்ஸ் எல்லாம் தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கீப்பா சொல்றான், நெஜி ஹினாட்டா வந்து பிரச்சனையில இருக்கா, எல்லாம் தொளிச்சு எரிஞ்சிட்டான். அதுல 2 பேரும் ஒயிட் சிட்ஸ், அதுல ஒரே ஒருத்தர் உண்மையான சினோபி. தலைவன் காலத்துல இறங்கி எல்லா ஒயிட் சிட்ஸையும் கொண்டு எரிஞ்சிட்டான். ஹினாட்டா இப்ப நீ பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்காம, ஹினாட்டா மிரண்டுட்டா நருட்டோவா இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் சுஜிகையை கட்டுறாங்க பேட்டில் ஃபீல்ட்ல. பார்த்தா சன்னா சம்மனிங் ஜிப்ஸ் போட்டு ஒரு ஆளை இறக்கி விட்டான். பார்த்தா அந்த கஃபின் பாக்ஸ் திறக்கவே இல்ல, அதுக்குள்ள உடச்சுக்கிட்டு வெளியே வரான். பார்த்தா சுஜிகைக்கு மேல உள்ள சினோபி போலுக்காவ வெட்டியை உடச்சிட்டு வந்துட்டு சொல்றான், கடைசி அந்த நாக்கட்ட எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டான் போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு வரான் வெளியே. பார்த்தா அவன் யாருன்னே தெரியல. செகண்ட் சுஜிகை சொல்றான், நான் சம்மனிங் பண்ணி ஒன்னே வரப்ப நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். டேய் நீ செகண்ட் சுஜிகைன்னு சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் சுஜிகை சொல்றாரு, இந்த வாரில் ஒன்னை யூஸ் பண்ணுவோம் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்ப இது ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ரினி ரீபர்த் ஜுட்ஸு போட்டு என்ன உயிரோட வர வச்சாலும் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் ஹினாட்டா இருக்க இடத்த காட்டுறாங்க. உடனே நெஜி கேட்கா, நருட்டோ வருவான் ஏன்டா நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்டோன் வில்லேஜ் கரெக்டா கேட்கான். நான் சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்துட்டாங்க, அவனோட அடிக்கைக்கு நேரம் சரியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கீபா சொல்றான், நருட்டோட வாசனையே வித்தியாசமா இருந்தனால என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. டேய் நெஜி நீ தான் லாங் ரேஞ்சில போவில, ஒன்னால ஏன்டா கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்காம. டேய் நருட்டோட சக்கரா நேச்சர் வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா உண்மையிலேயே நருட்டோ தானான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீ ஒன்னும் ஒயிட் சிட்ஸ் எல்லாம் கிடையாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் உண்மையிலே நருட்டோன்னு சொல்றான். உடனே வந்து நெஜி கேட்காம என்கிட்ட ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஹினாட்டா சொல்றா, இவன் தான் நருட்டோ, இவன் தான் என்னை வந்து காப்பாத்தனான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. உன்னை சீனோ வந்துட்டா, நருட்டோ தான்டா என்னையும் காப்பாத்தனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சீனோ பையில நீ எங்கடா போனன்னு சொல்லிட்டு கீபா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இவன் நீ ஃபேக் மாதிரி சுத்திட்டு இருந்த, இப்படா வந்து சொல்லி கீபா கத்துறான். டேய் நான் தான்டா உண்மையான ஆளுன்னு சொல்றாங்க. நருட்டோ என்னை மன்னிச்சிரு, உன்னை போய் சந்தேகப்பட்டவன்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. நருட்டோ தான்டா என்னையும் காப்பாத்தனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தேகப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. நருட்டோ சொல்றான், கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லா ஃபேக்கையும் நானே கண்டுபிடிச்சிருவேன், அதனால உங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. சரி நருட்டோ உன்னோட புது வாசனையை நான் வந்து நோட்டம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். உன்னை நெஜி சொல்றான், உன்னோட சக்கராவை நான் நோட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உன்னை நருட்டோ சொல்றான், டே என்னோட சக்கராவோ என்னோட வாசனையோ உங்களால நோட் பண்ணவே முடியாது, ஏன்னா எதிரிகள் நம்மள மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அதனால நீங்க அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சொல்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருன்னு சொல்றாங்க. நான் இந்த மோட்ல இருந்தோம்னா அவங்களோட ஹேட்டை வந்து என்னால சென்ஸ் பண்ண முடியும், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நான் எவனை தொடுதுன்னு அவன் மரமா மாறிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஹினாட்டா அதை கேட்டு அப்படியே சோகமாவே இருக்கா. இவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றான், இவன் தான் எப்பவுமே நம்மள ப்ரொடெக்ட் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கா ஹினாட்டா. ஒரு மாதிரி சோகமாகறான், நம்ம எப்பவுமே யூஸ்லெஸ்ஸாவே இருக்குமே சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான், ஹினாட்டா இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, ஆல்ரெடி நீ வந்து 2 தடவை நீ ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி மனசுல என்ன நினைக்காங்களோ அதுவும் இந்த மோட்ல அவனுக்கு ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். நீ பண்ண ஹெல்ப் கண்டி தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன் கண்ணு மூலியமே எனக்கு எல்லாமே புரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ உண்மையில ஸ்ட்ராங் ஹினாட்டான்னு சொல்றான். பார்த்தா பெயின் சண்டையில அவன் காப்பாத்தினதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்கான். பார்த்தா இன்னொரு சைடு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வாங்கடா அவங்களே தொழிச்சிருன்னு சொல்லிட்டு நாட்டு அந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி நட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. அதுக்கப்புறம் சாய கட்டுறாங்க. பார்த்தா சீலிங் ஜிப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா காரி சாய புடச்சு தள்ள வரான். அதுக்குள்ள தலைவன் லீவ் உள்ள வந்துட்டு காரிய தொழிச்சு எறிதான். சாய் பக்கத்துல ஒருத்தனை நெருங்க விட மாட்டாம. பார்த்தா சடனா ஒரு சீலிங் ஜிப்ஸ் ரெடி பண்ணிட்டான். கக்காச்சி ஃபுக்காக்கி வெட்டி வீசுறான். டேய் சாய் உன் வேலையை கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா சாய் அவன் சீலிங் ஜிப்ஸ் போட்டு ஃபுக்காக்கி லாக் பண்ணிட்டான். பார்த்தா அவன் எப்படி இழுக்கணும் அதே மாதிரி பேப்பருக்குள்ள அதே மாதிரி ஆயிட்டானுங்க அவனுங்க. பார்த்தா மிச்சம் 3 பேர் தப்பிச்சு போயிட்டானுங்க. உடனே லீ சொல்றான், சாய் நீ என்னாலும் சரி உனக்கு பேக்கப்பா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் லீ. பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒயிட் சிட்ஸும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளை இறக்கிட்டானுங்க. உடனே காய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு தானே ஆள் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவானுங்க, இதுல வேற இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வேற இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு காய். அதெல்லாம் நான் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது.
பார்த்தா நருட்டோ இறங்கிட்டான். உனக்காக சொல்றான் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை லீ சொல்றான் நருட்டோ இப்ப ஷேடோ கிளான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சு எறியப்பறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நருட்டோ சொல்றான் இந்த சமயத்துல வந்து என்னால ஷேடோ கிளான்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி என்னோட நிறைய சக்கரம் யூஸ் பண்ண பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நருட்டோ ஆல்ரெடி 4th கம்பெனிக்கு போனனால அங்க இருக்க எல்லா காகேஸையும் வந்து ஆல்ரெடி சீல் பண்ணி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ வந்து சுஜிகா கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி சின்ன தாத்தா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் சுஜிகா கிட்ட சின்ன தாத்தா அவனுக்கு கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அவரு வேற கம்பெனிக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா டெமாரி. சுஜிகா சொல்றாரு நம்மளோட எதிரி வந்து மாதரா, நம்ம பொறுத்து தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு மாதராவை சாய்க்கிற வரைக்கும் இந்த வாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஷேடோ கிளான் நருட்டோ சொல்றான் ஆல்ரெடி ஆக்டோபஸ் ஒரிஜினல் நருட்டோ சேர்ந்து மாதராவை தான் தேடி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோ எல்லா கம்பெனில உள்ள ஒயிட் ஜெர்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தொலைச்சு எரிஞ்சுட்டு இருக்காங்க விட்டு. உடனே ஃபர்ஸ்ட் கம்பெனில ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா, 3rd கம்பெனில ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா. பார்த்தா வின்சென்ட் ராஜன் சூரியன் தூக்கி போடுறான் கிமிமாரா மேல. பார்த்தா அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. போட்ட உள்ள ராஜன் சூரியன் வெடிச்சு செதறுது. இங்க நருட்டோ வந்து மெடிக்கல் கிளப்ல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டா இவனை தாண்டா ஒயிட் ஜெர்ஸ் சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு வழியா கொன்னு எரிஞ்சிட்டாங்க. உடனே சிக்காக சொல்லிட்டு இருக்காரு இப்ப எல்லா பேட்டில் ஃபீல்டு நம்ம பக்கம், இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இனிமேல் நம்மளோட மெயின் நோக்கம் என்னன்னா மாதராவை தான் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதனால நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மாதராவை போய் தடுப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு டேய் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா, இன்னொரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு. காராவோட 4th கம்பெனில இவன புதுசா ஒருத்தன் இறங்கிறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு என்னடா சக்கர வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு பார்த்தா ஒரு ஷினோபி வந்து செதறதான் வந்து ஒரு சென்சிட்டிவ் டைப் ஷினோபி. எல்லாரும் மேல பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா செகண்ட் சுஜிகாகே வராரு. இவரத்தான் நம்ம ஆல்ரெடி சீல் பண்ணி முடிச்சோம்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். உடனே சுஜிகாகே சொல்றாரு ஐயோ இவர் இந்த பிராக்மெண்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு விட்டாரா, இப்படி போட்டா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு காரா கேட்கான். அவரோட ஒரிஜினல் பாடியை வந்து அவர் 2ஆ பிரிச்சுக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி திறமை ஒன்றும் சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதனால கவலைப்படாங்க, அதனால 50% மட்டும் தான் அவருக்கு இப்ப ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சென்சிட்டிவ் டைப் நிஞ்சா சொல்றான் அவன் மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா தலைவன் மாசம் வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் இது இவன் விளாண்டான்னு சொல்லிட்டு மிரண்டாரு சுஜிகாகே. கடைசி அவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு சுஜிகாகே முழிக்காரு. இதுதான் மாதரா உச்சிகா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா தலைவன் பேட்டில் ஃபீல்ட்ல இறங்கி மாசம் நின்னுட்டு இருக்கான். மாஸ்க்கு பின்னாடி இருந்து இவனான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே சுஜிகாகே சொல்றாரு இவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிலாம் அப்படியே இருக்காருன்னு சொல்லிட்டு என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு காரா சொல்லிட்டு இருக்கான். என்ன பேச வரான்னு சொல்லிட்டு